இந்த டிஷர்ட் எலிமெண்டல் ஆர்க் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூர் பேஸ்ட் கம்பெனிலேருந்து தான் நம்ம வாங்கினோம். ப்ரீமியம் குவாலிட்டி டிஷர்ட்ஸ். அது இல்லாமல் நம்ம கேட்குற டிசைனில் அவங்க கஸ்டமைஸ் பண்ணி அவங்க டிசைன் பண்ணி நமக்கு பிரிண்ட் பண்ணி ஷிப்பிங் பண்ணுறாங்க. நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணுறவங்க BABA30 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணி 30% ஆஃப் வாங்கிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம லைவ் ஆடியோ எடுத்திருக்கோம் அப்படின்றதுனால சில இடத்துல நமக்கு சரௌண்டிங் இருக்கிற சவுண்ட்ஸ்லாம் கேட்கும். இது ஹெட்ஃபோன்ஸ் போட்டு கேட்டிங்கன்னா இல் பி பெட்டர் ஃபார் யூ. உங்களுக்கு கேட்கும் எல்லாமே. வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபுட் பாபா மெட்ராஸ். ஹாய், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்னைக்கு நம்ம நியூ ஆந்திரா மீல்ஸ் டி நகரில் இருக்கிற பிரான்ச்சுக்கு தான் போகிறோம். லெட்ஸ் see how that is. இன்றைக்கி நம்ம நியூ ஆந்திரா மீல்ஸ் சர் தியாகராயா ரோட்டில் இருக்கிற டி நகர் பிரான்ச்சுக்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம ஒரு 12:30க்கெலாம் வந்துட்டதுனால கொஞ்சம் ரஷ் கம்மியாக இருந்ததுனால இடத்த பிடிச்சி இலையை குளிப்பாட்டிட்டு உக்காந்துட்டோம் சாப்பிட. இது இன்னும் கொஞ்சம் இது சொரக்காய், இது கேபேஜ், இது பப்பு. இன்னும் கொஞ்சம் போடுறது பேசிக்கலி இது உளுத்தம்பருப்புல பண்ணுவாங்களா தோரம்பருப்புல? என்ன டால்ஸ் சேர்க்கணும்? என்ன டால்லாம்? சன்னா, உருது, தூர், பூண்டு இதெல்லாம் சட்னி டால் இருக்குல்ல, அது இது அந்த சட்னியோட டால் தான் உடச்சக்கல்ல அப்படிதான் நினைக்கிறேன். ஷூரா தெரியல. இது சொல்லுங்கண்ணா என்னன்னு. இது மீன் குழம்பு, இது பாயாசம், I'm not a big fan of pickles. சொல்லிட்டு ஊறுகாய் சாப்பிடல அப்படின்னா ஒரு க்ரைம். அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது ஊறுகாவே. பட் எனிவேஸ் லெட்ஸ் ட்ரை திஸ் காம்பினேஷன். ஆந்திராவில் இப்படிதான் சாப்பிடுவாங்க. பிக்கிள் அந்த இதை எடுத்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிடுவாங்க ரைஸில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பருப்பு கொஞ்சம் அப்படியே சேர்த்துட்டு, இந்த பருப்பு பிளாண்டாக இருக்கும், ஒன்றும் உப்பு எதுவுமே இருக்காது அதில். ஸோ இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு இது ரெண்டும் காம்பினேஷன். குடிக்கு பிறந்தது பூனை இல்லைன்ற மாதிரி அந்த பயம் ஃபுல் நான்வெஜ் தெரியும். பிரியாணி போடன்னு சும்மா சொல்லுவேன், அப்புறமா கேட்பேன். ஃபினிஷ். ஸோ யானியோட பர்மிஷன் தான் பிரியாணி எடுத்துக்கோங்க. பாஸ்மதி பிரியாணி, சிக்கன் பிரியாணி. ஸ்மெல் இஸ் ஆவரேஜ். ஓகே, பிரியாணி நல்லதா இருக்கு. ரொம்ப மோசமாக சொல்லுவாங்க. இது பேர் ஏதோ சட்னின்னு சொன்னாங்க. பச்சடி. என்ன பச்சடி இது? சாப்பிட்டு சொல்லுவாங்க.
எப்படி இருக்குன்னு தெரியல, இதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். என்னன்னா இந்த மாதிரி ஆத்தென்டிக் ரெஸ்டாரண்ட்ஸில் இப்போ ஆந்திரா அப்படின்னா ஆந்திராவோட ஃபிஷஸ் நம்ம வாங்கினா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு பிரியாணி நாட் தட் வெரி அதில் மெயின் சோர்ஸில் செம்மையாக இருக்குது. ஸோ அவங்க பிஸியாக சாப்பிட்றதுனால அவங்களுக்கும் சாப்பிட்டோன்றதுனால விட்டுட்டோம். நானே வீடியோ எடுத்துட்டு நானே சொல்கிறேன். இது வந்து இங்கே இந்த தக்காளி போட்டு ஏதோ பருப்புன்னு சொன்னாங்க, சாம்பார் ஆல்மோஸ்ட் சாம்பார். பட் அந்த ஆந்திராவில் ஒரு மாதிரியான பப்பு இங்கே வச்சது இல்லையா? ஓகே, ஸோ இது வந்து பப்பு தக்காளி போட்டு தான். ஆந்திராவில் சாம்பார்னா இதுதான் சொல்லுவாங்க, பட் ஆனால் இது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் இருக்கும். மஸ்ட் ட்ரை, நல்லாயிருக்கு. இவனோட கொஞ்சம் ஆம்லெட்டை போட்டோன்னு நீங்கள் செம்மையாக இருப்பான். ரைட்டாக ஒரு ஆம்லெட் எடுத்து இந்த பச்சடி பயங்கரமாக இருக்குது. இந்த பருப்பும் நல்லாயிருக்கு. இது வந்து சொரக்கான்னு சொன்னாங்க, சொரக்காய் கூட்டுன்னு. கேபேஜ் பொரியலும் சுரக்காவும் வந்து பெருசாக கிரேட்டாக இல்லை. ஓகே, நல்லா இருக்குது. நல்லா இல்லைன்னு சொல்லவே முடியாது, நல்லா. ஸோ இப்போ தான் நம்ம மெயின் டிஷ்கே போகிறோம். ஃபஸ்ட்டு மீன் குழம்பு எடுப்போம். வெறும் குழம்பு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, பீஸ் எதுவும் இல்லை. அதில் தெலுங்குல வந்து இந்த சாப்பல் புலுசுன்னு சொல்லுவாங்க. ஒன் ஆஃப் த தே நோன் ஃபார் தியர் ஃபிஷ் கரீஸ், சாப்பல் புலுசு. வாவ், ஒரு புளிப்பான காரமான சூப்பரான மீன் குழம்பு, நல்லா இருக்கு. And this is chicken. Let me see which one is the best out of this. சிக்கன் குழம்பு நல்லா இருக்கு. ஆனால் அதை விட மீன் குழம்பு செம்மையாக இருக்கு. மேபி மை பேலட், ஐ லைக் கொஞ்சம் புளிப்பான இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மேபி பிகாஸ் ஆஃப் தட். ஆனால் சூப்பராக இருக்கு. கொடுப்பாங்கம்மா, குடி. எப்படி இருக்கு? நியூ ஆந்திரா மீல்ஸ் அங்கே தான் டி நகரில் இருக்கிற நியூ ஆந்திரா மீல்ஸில் தான் இப்போ சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு, ஃபுட்டு சூப்பராக இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி அந்த பச்சடின்னு சொல்லிட்டு ஒன்று, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து பப்பு அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்தாங்க. அது அந்த ஆவக்காய் ஊறுகாவோட மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் லைட்டாக நெய் போட்டு அதில் சாப்பிட்டோன்னா அந்த காம்பினேஷன் மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு. வெறும் பப்பு மட்டும் சாப்பிட்டா வந்து பெருசாக ரொம்ப பிளாண்டாக இருந்துச்சு. நான் இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கேன் ஆந்திரா மீல்ஸில், பட் இப்படி தான் சாப்பிட்ணுன்னு எனக்கு தெரியாது. என்னோட ஒய்ஃப் அவங்க வந்து ஆந்திராவில் வளர்ந்தாங்க ஸ்கூலிங்லாம். ஸோ அவங்க தான் இன்றைக்கி தான் வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி சொன்னாங்க இந்த மாதிரி சாப்பிட்டா தான் அது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு. பட் ஐ வாஸ் வெரி ஸ்கெப்டிக்கல் டு ட்ரை இட். எனக்கு வந்து நான் ஊறுகாவே தொடமாட்டேன், எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஊறுகாய். பட் தென் ஆந்திரா பீப்புளுக்கு வந்து ஊறுகான்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபுட் ஐட்டம் மாதிரி. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது வந்து இன்னைக்கு இவ்வளோ நாள் ட்ரை பண்ணாமல் விட்டதுக்கு வந்து ஐ எம் ஃபீலிங் பேட். பட் நெவர்தெலெஸ் இப்போ ட்ரை பண்ணிட்டேன், இனிமேட்டு நாக் அவுட் பண்ணிடலாம். மட்டன் நல்லா இருந்துச்சு. பட் எனக்கு தெரிஞ்ச அந்த மட்டன் வந்து செம்மறி ஆடு தான், வெள்ளாடு கிடையாது. அந்த லைட்டாக அந்த கவுச்சி ஸ்மெல்லு, அந்த செம்மறி ஆடுக்குன்னே இருக்கிற அந்த ஸ்மெல் வந்து இருந்துச்சு கறியில். பட் குக் வெல். இன்னும் கூட டெண்டராக இருந்திருக்கலான்றது என்னோட சஜஷன். மட்டன் சுக்கா அப்படின்னா மட்டன் சுக்காக்கு என்ன ஆத்தென்டிக்கான மசாலாஸோ அந்த மசாலாஸ் இருந்தது வந்து எனக்கு ஐ ரியலி லைக் இட். அண்ட் வாஸ் டீசன்ட் போர்ஷன். இந்த ரைஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா ரொம்ப எப்படி சொல்கிறது,
வெளுப்பாக இருந்துச்சு. அது பார்த்தாலே மேபி எனக்கு அவங்க சோடா போடுறாங்களா இல்லையான்னு தெரியல. ஒரு கொஞ்சத்துக்கு மேலே வந்து என்னால் அதை சாப்பிட முடியல. எனக்கு மட்டும்தான் அப்படி ஃபீல் ஆச்சுன்னு நினச்சேன். பட் என் ஒய்ஃபாக தான் சொன்னாங்க. ஸோ ஐ ஃபீல் லைக் தேர் சம்திங் இந்த ரைஸ் விச் நம்மளால ஒழுங்காக அப்படி சாப்பிட முடியல. பேசிக்லி அது ஒரு மாதிரியா இருந்துச்சு. எனக்கு ஒரு மாதிரி ஹெவியாக தான் இருக்குது. இப்பயும் ரொம்பலாம் சாப்பிடல. ஏன்னா என் குவான்டிட்டி என்னன்னு எனக்கு தெரியும் இல்லைங்களா. நம்ம டெய்லி வீட்டில் சாப்பிட்றதுக்கும் இதுக்கும் வந்து பயங்கரமான டிஃப்ரென்ஸ். அது என்னன்னு தெரியல. இஃப் சம்மன் கேன் நீங்களும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா லெட் மீ நோ இந்த கமெண்ட். ஸோ ஆம்லெட் பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ஒரு பேசிக்கான ஆம்லெட் தான் அது. நான் நம்ம ஞாயிறு மெஸ்ஸில் தேங்காய் எண்ணெயில் போட்டு கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து மீல்ஸ் வாங்கினா எங்கே போனாலும் ஆம்லெட் வாங்கிடுவேன். பட் திஸ் வாஸ் வெரி வெரி ஆவரேஜ். திஸ் அது லிட்டில் ஓவர் குக் மாதிரி இருந்துச்சு. மற்றபடி தயிர் பயங்கரமாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. தயிர் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டிஷ்ஷஸ். அண்ட் தயிர் சாதங்கிறது அந்த தயிர் வந்து இவங்க அவ்வளோ கட்டியாக கொடுத்தாங்க. நம்ம வீட்லேயும் அந்த மாதிரி தான் போடுவோம். பட் ஆனால் எப்படி இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து எடுத்துகிட்டு வராங்க அப்படின்றது தெரியல. எங்கள் வீட்லேயும் தயிர் கட்டியாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நான் தயிர் போடும்போது நான் காட்டுறேன் உங்களுக்கு. பட் ஆனால் இவ்வளோ கட்டியாக இல்லை. அது கவுத்தா கூட வரவே மாட்டேங்குது வெளியில இருந்து. சூப்பராக இருந்துச்சு தயிர். ரசம் ஆவரேஜ். சாம்பார்னு ஒன்று வச்சாங்க, அதை நான் ட்ரை பண்ணவே இல்லை. கடைசியில் அது நான் காட்டல உங்களுக்கு. தண்ணியாக இருந்தது சாம்பார். ஆனால் வாயில் வச்சா செம்ம காரம். அது எப்படின்னே தெரியல. நல்லா இருந்துச்சு. பட் என் ஒய்ஃப்க்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் பிடிக்கும். எனக்கு பிடிக்கல ஆக்சுவலாக. நம்ம டிஃபன் சாம்பார் மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரைஸில் சாப்பிட்றது செட் ஆகலையோ அப்படின்னு தோணுச்சு. அப்பார்ட் ஃப்ரம் தட் எவ்ரிதிங் எல்ஸ் வாஸ் நைஸ். இட் வாஸ் அ குட் திங். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீலிங். அண்ட் நாட் டு மென்ஷன் அந்த பச்சடிங்கிறது வந்து யூ கைஸ் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் போனீங்க அப்படின்னா, ஆர் இஃப் யூ ஆர் லுக்கிங் அட் திஸ் அண்ட் யூ வாண்ட் டு கோ டு நியூ ஆந்திரா மீல்ஸ், ஸ்ரீநகர் ஆர் வல்சர்வாக்கம் நினைக்கிறேன், இது ரெண்டு தான் எங்கள் பிரான்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ப்ளீஸ் ட்ரை தட் பச்சடி. ரொம்ப நல்லா இருந்துச்சு ரைஸோட. முடிஞ்சால் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி அதோட சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. என்னன்னா இவங்க கொடுத்த அந்த சைட்ஸு, இந்த ஆவக்காய், இந்த பப்பு, அந்த இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கிரேவிக்கு போனோம் அப்படின்னும் போது வந்து அதுக்குள்ளேயே வயிறு ஃபில் ஆகிடுது. நம்ம கொஞ்சம் இந்த பருப்பு பொடி மட்டும் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டிங்கன்னா யூ வில் ஹேவ் மோர் ஸ்பேஸ் டு ஈட். ஏன்னா பருப்பு பொடி ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சுங்க. ஆந்திரா மீல்ஸ் இஸ் நோன் ஃபார். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தாங்கன்னா இங்கேருந்து வாங்கிட்டு போவாங்க. அப்ராட் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கன்னா இங்கே நியூ ஆந்திரா மீல்ஸில் பருப்பு பொடி வாங்கிட்டு போவாங்க. இட் வாஸ் வெரி நைஸ் அண்ட் ஐ ரியலி லைக் த பருப்பு பொடி. கொஞ்சம் அது ஏன் வந்து கொஞ்சம் அளவாக சாப்பிடுங்க, கம்மியாக சாப்பிடுங்க, ஒரு டூ மவுத்ஸ் இருக்கிற மாதிரி சாப்பிடுங்கன்னு சொன்னால், அது நெய் போடுறதுனால ஃபஸ்ட்டு நம்ம பசியில் இருக்கும்போது அது போய் நெய், அந்த ஆயிலியான சப்ஸ்டன்ஸ் நெய் இருக்கிறதுனால அந்த ஆயிலி சப்ஸ்டன்ஸ் வந்து அடைச்சிடும், வயிறு அடைச்சிடும்னு சொல்லுவாங்க. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் எவ்ரிதிங் எல்ஸ் வாஸ் வெரி வெரி குட். See you guys in the next video. Bye.